அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களை இந்த வீடியோ மூலிமா பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாக இருக்கிறேன், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, நான் ஆலயத்துக்கு போகிறேன், தொடர்ந்து 365 நாளும் ஜெபிக்கிறேன், வசனம் படிக்கிறேன், வாழ்க்கையில் எனக்கு எதுவும் வரல, சுகமே கிடைக்கல, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல நினைக்காதீங்க. ஆண்டவர் பிரமாணங்களை நிறைய பிரமாணங்கள் கற்றுக் கொடுக்குறார். நம்ம என்ன பண்ணோம்? அதை அசட்டை பண்ணுகிறோம். நமக்காக கொடுக்கப்பட்ட நேரம், நமக்காக கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம சரியாக செய்யறதுக்கிடாது. நமக்கு கிடைச்ச அற்புதத்தை அடையாளத்தை மற்றவங்கள சொல்லத்துக்கிடாது. பைபிள் படித்து வேத வசத்தை வாசித்து என்ன பிரயோஜனங்க? நீ கண்ட அற்புத அதிசயத்தை அநேகர்களுக்கு சொல்லணும். அதான் ஆத்மா தாகம். இந்த ஆத்மா நம்ம ஆத்மாவை உயிர்ப்பித்தவர் இன்னொரு ஆத்மா உயிர்ப்பிக்கன்னு சொன்னால் இந்த வார்த்தை அவர்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை எப்படின்னு சொன்னால், இந்த உபாகமம் 28:8 சொல்கிறார், கர்த்தர் உனக்கு அலைஞர்களையும் நீ கையிடும் எல்லா வேலைகளையும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எங்கெங்கெல்லாம் போய் சுற்றினா உனக்கு கொடுக்கும் தேசம், உன் கலைஞர்களை ஆசீர்வதிப்பார். யாருன்னு சொன்னால், நீ நிலாந்தா மட்டும் போதும் நினைக்கக்கூடாதுப்பா. நீ ஆசீர்வதித்து போகுத, நீ பெற்ற ஆசீர்வத்தை அநேகருக்கு சொல்லணும். ஏசப்பா எனக்கு இப்படி மாற்றினாரு, நீங்களும் போக, நீங்களும் சொல்லுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று சொல்லும்போது தான் உன் கலைஞர்களை அவர் என்ன பண்ணுவாராம், கையீடு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பாருங்க. ஏன்னா நீ என் மகன் பாருங்கள், இன்னொருத்தர் கெட்டு போகாதபடிக்கு அவங்களோட ஆசீர்வாதத்தை நீ நடத்தும் போது நீ ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அவங்க வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க, நம்ம வீட்டில் கறி சோறு சாப்பிடும். இது இல்லை, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, வசந்தக்கான கர்த்தர் உனக்கு கலைஞர்களை ஆசீர்வதிப்பார். எப்போதுங்க ஆசீர்வாதுங்க? 40 நாள் சர்ச்சைக்கு போகிறதுனாலையா, இல்லை ஜெபம் படுத்தினாலையா? இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நாமத்தை யாருக்கிட்ட தான் போய் சொல்கிற? ஏசப்பா அவனுக்கு கொடுத்த அற்புதத்தை யாருக்கிட்ட போய் சொல்ல போகிற? பக்கத்து வீட்டில் சொல்லலாம், தெருவில் சொல்லலாம், வேலை ஸ்தலத்தில் சொல்லலாம். எல்லா இடத்துலையும் தேவன் செய்த அற்புதம் உன் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னா பெரிய அதிசயம். ஜீவன் நம்மளுக்குள்ளதுன்னா பெரிய அதிசயங்க. என் கூட இந்த ஃப்ரெண்ட்லாம் இல்லை, இறந்துட்டாங்க. அதிசயம் தானே, என்னை இந்நாள் வரைக்கும் வைத்துக்கிறார். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பற்றியா, எவ்வளோ அற்புதமான கர்த்தர் பாருங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் செய்த அநேக நன்மைகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மறந்துடுறீங்க. மறந்துட்டு வேதம் படித்தா போதும், ஜெபம் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்க. அது இல்லைங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை அநேகருக்கு அறிவிக்கணும், அநேகர்கிட்ட சொல்லணும். அவங்களும் அந்த அற்புதத்தை பெற்று அன்போடு வாழணுங்க. அதுக்கு தாங்க சொல்கிறாரு. அப்படி சொல்கிறவங்களுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அப்படி போய் என்னுடைய